அவள் சட்டென்று அறைந்ததில் தனது கன்னத்தில் கையை வைத்தபடி ஆகாஷ் அவளை நம்ப முடியாமல் பார்த்தான். என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன அறையிற அளவுக்கு உனக்கு அவ்வளவு திமிர் கூட்டி போச்சா என்று ஆக்ரோஷமாக கேட்டான் அவன். புவனாவும் அவனை நேராக பார்த்தாள். இங்கே பாருங்க டாக்டர், தப்பு பண்ணது நீங்கள் தான் அத்துமீறி என்னோட இடுப்பில் கை வச்சிங்க. இப்போது ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி சவுண்ட் விடுறீங்க என்று அவளும் பதிலுக்கு கேட்டாள். ஏய் இங்கே பாருடி, ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணாத. நான் ஒன்றும் உன் மேலே ஆசையில் உன்னோட ஹிப்பை டச் பண்ணலை என்று பற்களை கடித்தான் ஆகாஷ். அவன் இன்னும் கோபமாகவே அவளை பார்த்தான். எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது, நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிற. அது என்னன்னு பார்க்கத்தான் நான் அப்படி பண்ணினேன். புவனாவோ புருவத்தை உயர்த்தினாள். ஓ, என்னென்னு பார்க்கணுன்னா இப்படி அத்துமீறி ஒரு பொண்ணோட உடம்பை தொட்டுடுவீங்களா டாக்டர் என்று கேட்டாள். ஏய் வாயை மூடுடி என்று சத்தமாக கூறினான் ஆகாஷ். சும்மா தொட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் தொட்டாலும் எனக்கெல்லாம் எந்த ஃபீலிங்ஸும் வராது என்று அவன் அலட்சியமாக சொல்லிவிட்டு திரும்ப முயன்றான். ஆனால் அடுத்த நொடி புவனாவின் குரல் அவனை நிறுத்தியது. உங்களுக்கு உணர்வு இல்லை, ஃபீலிங்ஸ் வரலை, அதுக்காக எனக்கு ஃபீலிங்ஸ் வரக்கூடாதுன்னு இருக்கா? ஆகாஷ் திரும்பி அவளை பார்த்தாள். அவள் குரலை இன்னும் தாழ்த்தினாள். நீங்கள் தொட்டா எனக்கு ஃபீலிங்ஸ் வரும். அந்த ஒரு வார்த்தையில் ஆகாஷின் பார்வை மாறியது. அவன் வேகமாக அவளை நெருங்கினான். ஓஹோ, நான் தொட்டா உனக்கு ஃபீலிங்ஸ் வருதா? என்ன ஃபீலிங்ஸ் என்று அவள் கண்களை நேராக பார்த்தபடி கேட்டான். புவனாவோ இமைக்காமல் அவனை பார்த்தாள். அவள் ஏதோ சொல்லப் போகிறாள் என்று அவன் எதிர்பார்த்து நிற்க, அடுத்த நொடி அத்துமீறி எவனாவது என் உடம்ப தொட்டா இப்படி கன்னத்தில் படார்னு அழையணும்னு ஃபீலிங்ஸ் வரும் டாக்டர். அந்த பதிலில் ஆகாஷ் அப்படியே மௌனமாக நின்றான். இங்கே பார் புவனா, நான் இப்படியெல்லாம் பொறுமையாக பேசுகிற ஆளே கிடையாது. ஏதோ ஒன்றை பார்த்து பாவமாக இருந்தனால தான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பொறுமையாக இறங்கி வந்திருக்கேன். அவன் கோபமாக அவளை நெருங்கினான். ஆனால் நீ அதை வச்சு என்னை கீழ்த்தரமாக நினச்சிட்டியா, இல்லை நான் உன் உடம்புக்காக அலையிறவேன்னு நினச்சிட்டியா என்று கேட்டான். புவனாவோ அவனை நேராக பார்த்து, நான் சொன்னனா நீங்கள் உடம்புக்காக அலையிறீங்கன்னு என்று அவளும் திருப்பி கேட்டாள். நான் எப்போவாவது உங்களை அந்த மாதிரி எண்ணத்தில் பார்த்துருக்கேனா? அவளின் குரல் சற்று நடுங்கியது. ஆனால் யாருன்னே தெரியாத ஒருத்தர் திடீர்னு இப்படி டச் பண்ணா அப்போ பார்த்துட்டு சும்மாவா இருப்பாங்க என்று கேட்டாள். ஆகாஷ் அவளை அமைதியாக பார்த்தான். ஏன் நான் யார் என்னன்னு உனக்கு எதுவுமே தெரியாதோ என்று மெதுவாக கேட்டான். அந்த கேள்வியில் ஏதோ ஒரு வலி இருந்தது. புவனாவோ அமைதியாக சிரித்தாள். எப்படி தெரியும்? நீங்கள் என்ன எனக்கு சொந்தமா பந்தமா? அவள் பார்வை மெதுவாக மாறியது. ஏதோ என்னை துரத்திக்கிட்டு வந்தவங்க கிட்டே இருந்து என்னை காப்பாற்றினீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே எல்லா உண்மையும் தெரியுது. நீங்களே ஒரு பெரிய கடத்தல்காரன். அந்த கடத்தல்காரன்கிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவள் சொல்லும்போது உள்ளுக்குள் பயம் இருந்தது. ஆனால் அதை வெளியில் காட்டாமல் தைரியமாக நின்றாள். அவள் பேசிய வார்த்தைகள் ஆகாஷை முழுவதுமாக கோபப்படுத்தியது. டம் என்று ஒரு சத்தம். அவன் அருகிலிருந்த மேசையை வேகமாக குத்தினான். தப்பு பண்ணிட்ட, பெரிய தப்பு பண்ணிட்டடி. என்னோட இடத்துக்கு வந்து நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. என்னோட ரகசிய இடத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்ட. என்னோட முகத்தை நீ பார்த்துட்ட. இப்போது என்னோட வேலையை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்ட. அவனின் கண்கள் சிவந்தது. என்னை பற்றின எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சதுனால ஈஸியாக என்னை பிளாக்மெயில் பண்ணலாம் தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்க? புவனாவோ அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். டாக்டர், கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. நான் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறேனா? நீங்கள் சொல்கிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? அவள் மெதுவாக அவனை நோக்கி வந்தாள். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். நீங்கள் நினச்சா ஒரு நிமிஷத்தில் என்னை என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி இருக்கும்போது இப்படி பேசினா என்ன நியாயம்? ஆகாஷ் அப்படியே அவளை பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த நொடி மெதுவாக அவளை நெருங்கினான். தெரியுது என்றான் தாழ்ந்த குரலில். இத்தனை நாள் நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை வச்சு நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தானே இப்படி பேசுகிற? அந்த கேள்விக்கு புவனாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் அமைதியாக நின்றாள். ஆமாம் டாக்டர், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆரம்பத்தில் அந்த ரவுடிங்க கிட்டே இருந்து தப்பிச்சு வந்து உங்களை பார்த்தப்ப நான் ரொம்பவே பயந்தேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம், பேசின பேச்சு, பார்த்த பார்வை, இதெல்லாம் வச்சு தான்
நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நம்ப ஆரம்பித்தேன். நான் உங்கள் கூடவே தானே இருந்தேன். என்னை நீங்களாக தானே ஹாஸ்டலில் கொண்டு விட்டீங்க. அப்புறம் என்னை காணலைன்னு தேடி அலைஞ்சி அந்த கூட்டத்தில் எல்லாரும் இருந்தப்போ கூட என் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்தீங்க. ஒருவேளை நான் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினச்சிருந்தா அங்கேயே கத்தி கூச்சல் போட்டு தப்பிச்சிருக்கலாமே டாக்டர். ஆனால் நான் அப்படி பண்ணலை. ஏன்னா நான் உங்களை நம்பினேன். அந்த வார்த்தையை சொல்லும்போது அவளில் குரலில் இருந்த ஏமாற்றம் ஆகாஷின் மனதிற்குள் ஏதோ ஒரு இடத்தை தட்டியது. ஆனாலும் அவன் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. புவனாவோ மெதுவாக கண்களை தாழ்த்தி கொண்டாள். ஆனால் இப்போ நீங்கள் பொண்ணுங்களை கடத்துறவர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் எப்படி உங்கள் கூட இருக்க முடியும் டாக்டர்? அந்த கேள்வியில் பயம் இல்லை, அழுகையும் இல்லை. ஆனால் நம்பிக்கை உடைந்த வலி மட்டுமே இருந்தது. ஆகாஷோ ஆழமாக மூச்சை இழுத்தான். ஆமாம், நான் பொண்ணுங்களை கடத்துறவன் தான். ஆனால் ஏன் கடத்துறேன்னு உனக்கு தெரியுமா? நான் ஒன்றும் தப்பான நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணலை. ஒரே ஒரு நாள் பாரில் கிளப்பில் வந்து பாரு, என்னென்ன கூத்து நடக்குதுன்னு தெரியும். படிக்க போகிறேன்னு வீட்டில் பொய் சொல்லிட்டு போகிற பொண்ணுங்க, புருஷனுக்கு தெரியாமல் துரோகம் பண்ணிட்டு சுற்றுற பொண்ணுங்க, அதுதான் இப்போ அதிகமாக இருக்குது. நான் அவங்கள திருத்தணும்னு நினைக்கிறேன். அவன் பேச பேச அவனது குரலில் கோபத்தை விட காயம்தான் அதிகமாக இருந்தது. ஏண்டி, கவுன்சிலிங் சென்டருக்கு போனால் காசு தர்றாங்கல்ல, டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஃபீஸ் தர்றாங்கல்ல, அதே மாதிரி தான் எனக்கு தேவை என்னோடய அப்பாவை காப்பாற்ற ரத்தம். அதனால் நான் ரத்தம் எடுக்கிறேன். அதுவும் சும்மாலாம் இல்லை. ஒருவேளை அவங்க ஏழையாக இருந்தால் அவங்க அம்மா அப்பாவுக்கு பணம் கொடுத்துட்டு தான் நான் இதை செய்கிறேன். புவனாவோ அவனை சில நொடிகள் அமைதியாக பார்த்தாள். பிறகு சிரிப்பா, கோபமா, ஏமாற்றமா என்று புரியாத குரலில் கேட்டாள். பண்ணுறது ஃப்ராடுத்தனம், அதில் இவ்வளவு விளக்கம் வேறையா டாக்டர்? யார் தப்பு பண்ணால் உங்களுக்கு என்ன சார்? அவங்க அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆகாஷின் முகமோ இறுகியது. எனக்கு என்ன பிரச்சனையா? அந்த மாதிரி ஒரு பொண்ணால் இன்னொரு ஆகாஷ் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணால் இன்னொரு குடும்பம் சிதறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அது தப்பாகவே இருந்துட்டு போட்டோம். நான் இப்படித்தான். கட்டிக்க போகிறவனுக்கு துரோகம் பண்ணுற ஒவ்வொரு பொண்ணுக்கும் பயம்னா என்னென்னு காட்டணும். இன்னொருத்தனோட இருந்துக்கிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணுக்கும் தைரியமே வரக்கூடாது. அவன் பேசிக்கொண்டே இருக்க புவனா அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். சில நொடிகள் கழித்து மெதுவாக கேட்டாள். டாக்டர், நீங்கள் சொல்கிற லாஜிக் எனக்கு புரியலை. ஒருவேளை நாளைக்கே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆள் நீ ஒரு நாள் முழுக்க அந்த டாக்டரோடு இருந்தவ தானேன்னு கேட்டா அப்போ நான் என்ன பதில் சொல்ல முடியும்? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா டாக்டர்? நம்ம 2 பேருக்கு இடையில் எந்த தப்பு நடக்கலைன்னு நமக்கு மட்டும்தானே தெரியும். அந்த கேள்வி ஆகாஷை நேராக தாக்கியது. இவ்வளோ யோசிக்கிறீங்களே, அப்போது என்னை கூட கூட்டிகிட்டு சுற்றி இருக்கக்கூடாதுல்ல? நாளைக்கு என்னோட புருஷனை வரப்போகிறவன் கூட இந்த மாதிரி நினைக்கலாம்ல, இவ ஒரு நாள் வேற ஒருத்தனோட இருந்தவன்னு? அவள் சொல்லி முடிக்கவும் ஆகாஷின் கண்கள் இரத்த சிவப்பாக மாறியது. ஹேய், இப்போ நீ என்ன சொல்ல வர? அவன் குரல் கர்ஜனை போல ஒலித்தது. புவனாவோ சிறிது நடுங்கினாள். ஆனால் இந்த முறை அவள் பின்னால் போகவில்லை. இங்கே பாருங்க டாக்டர், ஏதோ ஆக்சிடெண்ட்டாக நான் உங்கள் முகத்தை பார்த்துட்டேன், உங்களை பற்றின உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படி என்னை கூடவே கூட்டிகிட்டு சுற்றினா நாளைக்கு என்னோடய வாழ்க்கை தானே கேள்விக்குறியாகும். நான் உங்களை பற்றின உண்மையை யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். அவள் அந்த ப்ளீஸ் என்ற வார்த்தையை சொல்லும்போது அவள் உண்மையாகவே அவனை விட்டு போக விரும்புகிறாளா அல்லது அவனை நம்பி பேசுகிறாளா என்று கூட ஆகாஷுக்கு புரியவில்லை. அவள் நினைத்தது என்னவென்றால், இப்போதோ அவன் கோபப்படுவான், கத்துவான், விடமாட்டேன் என்று சண்டை போடுவான் என்றுதான். ஆனால் அங்கு நடந்ததே வேறு. ஆகாஷ் திடீரென்று அமைதியாகி விட்டான். சில நொடிகள் தலை குனிந்து நின்றவன் பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தான். இங்கே பாரு, எனக்கு நீ போலீஸில் மாட்டி கொடுத்துடுவேன்னு பயம்லாம் இல்லை. நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. ஆனால் என்னை நம்பி இருக்கிற இந்த நோயாளிகளை என்னை தவிர யாராலையும் பத்திரமா பார்த்துக்க முடியாது. என்னோட பயம் அது மட்டும்தான். அவன் அந்த வார்த்தையை சொல்லும்போது முதல் முறையாக அவன் குரலில் இருந்தது கோபம் இல்லை, வலி,
பெரிய வலி. ஹேய், உனக்கு போலீஸில் போய் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா சொல்லாத. அது உன்னோட இஷ்டம். ஆனால் இப்போ நீ கிளம்பு. காரில் உன்னோட திங்ஸ் இருக்குது, எடுத்துகிட்டு போ. இனிமே என்னோட வாழ்க்கையில் உன்னை நான் பார்க்கவே கூடாது. என் கண்ணு முன்னாடி வந்துடாத. அவன் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் சத்தமாக அவள் காதுகளில் ஒலிக்க, இங்கே இருந்து போயிடு என்று அவளது மூளை சொல்ல, போகாதே என்று அவளது மனம் சொல்லி கொண்டிருந்தது. சில நேரங்களில் இந்த பிரிவு கூட ஒரு உண்மையான காதல் கதையின் அழகான தொடக்கமாக அமையலாம். சம்டைம்ஸ் செப்பரேஷன் இஸ் ஜஸ்ட் த பியூட்டிஃபுல் பிகினிங் ஆஃப் எ ட்ரூ லவ் ஸ்டோரி. ஸ்டோரி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கதையோட அடுத்த பாகத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.